இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க சார், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம ஹால்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னால அதுக்கு மேல அங்க இருக்க முடியல விஷால். இசை, கீழே விழுந்து அடிபட்டுச்சா என்ன? சொல்லு. இல்ல, எனக்கு எந்த காயமும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இசை, என்னாச்சு? ஏன் அப்படி அழற? என்னால அழறது தவிர வேற எதுவுமே பண்ண முடியல விஷால். ஐயோ இசை, எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? என்ன விஷால், எதுக்கு ஃபீல் பண்றேன்னு இவ்ளோ சாதாரணமா கேக்குற? ஹால்ல அத்தை பேசினத நீ கேட்டதானே? என் வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்க உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க விஷால். ஐயோ இசை, நான் சொல்றத கேளு. என்ன என்ன இப்ப சொல்ல போற நீ? அம்மா பேசினத பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல போறியா? சொல்லு விஷால், அப்படித்தானே விஷால் சொல்ல போற? ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அத்தை என் மேலயும் இல்லாத அந்த குழந்தை மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாத்தியா? என்னோட சுயநலத்துக்காக அவங்கள நான் ஏமாத்திட்டு இருக்கேன். இரு, இந்த பாரு இசை, இதுல உன்னோட சுயநலம் என்ன இருக்கு? நீ ராகவ் வர்ஷினிக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா விஷால், ராகவ் வர்ஷினிக்காக நான் போய் சொல்றேன் அப்படிங்கறது நம்மளோட நியாயம். ஆனா நம்மள சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம தன் குடும்பத்துக்கு என்னால வாரிசு வரப்போதுன்னு நம்பிட்டு இருக்கிற என் அத்தைய நான் ஏமாத்திட்டு இருக்கேன் விஷால். அது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த பாரு, சரிதான், நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா வர்ஷினி இந்த வீட்டோட வாரிசு சுமந்துகிட்டு இருக்காங்கிறது உண்மைதானே? உண்மைதானே? இல்ல விஷால், நம்ம நம்மளையே சமாதானப்படுத்திக்க வேணா இப்படி எல்லாம் பேசலாம். ஆனா தனக்கு அடிபட்டு ரத்தம் வருதுங்கிற கவலை கூட இல்லாம இல்லாத என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா செத்து போயிருவேன்னு சொல்ற என் அத்தைய நான் எப்படி விஷால் சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இல்ல இல்ல விஷால், நான் பெரிய தப்பு பண்றேன். இனியும் இந்த தப்ப நான் பண்ண போறது இல்ல விஷால். நீ என்ன பேசிட்டு இருக்க இசை? நான் அத்தை கிட்ட இப்பவே போய் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கன்சீவா இல்ல அத்தைன்னு சொல்ல போறேன். என்ன இசை நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல விஷால், இதுவரை எனக்கு பிடிச்ச பைத்தியம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. என் அத்தைய இதுக்கு மேல என்னால ஏமாத்தவே முடியாது. இது பாரு இசை, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. என்ன எப்படி அவசரப்படாம இருக்க சொல்ற விஷால்? அத்தை பேசினது இப்பவும் என் கண் முன்னாடியே நிக்குது விஷால். என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா செத்து போயிடுவேன்னு சொல்ற அத்தை கிட்ட என் வயித்துல குழந்தையே இல்லன்னு சொல்ற நிலைமை வந்தா என் அத்தையோட நிலைமை. இல்ல விஷால், இல்ல, என் அத்தையோட நிம்மதியும் அவங்க ஹெல்த்தும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல என்னால அவங்கள ஏமாத்த முடியாது. இசை, இங்க பாரு, நீ எமோஷனலா முடிவெடுக்கிற. நீ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா யோசிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீஜா பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீ அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிரு இசை. இல்ல விஷால், தலையில அடிபட்டு ரத்தம் வந்தாலும் அத்தையோட வலி அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்க என்ன பார்த்துதான் ஓடி வந்தாங்க. அப்படிப்பட்ட அத்தையோட எமோஷனோட இனி என்னால விளையாட முடியாது விஷால். நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லதான் போறேன்.